டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்களேன்னு ரொம்ப கவலையோடு இருக்க காவேரியை பார்த்து விஜய் சொல்கிறாங்க. என்ன காவேரி, டிவோர்ஸ் பண்ண போகிறோம், இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க, அடுத்து எங்கே போக போகிறேன்னு சொல்லி கேட்க, ஏன் எனக்கு உங்களை விட்டால் வேறு போகிறதுக்கு இடமே இல்லையா என்ன, நானும் என் குடும்பத்தை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுவேன், உங்கள் கண்ணிலே நான் படமாட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க சொல்லி திட்டிட்டு போகிற காவேரியை அங்கே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க விஜய். இந்த ஆர்வக்கோளாறுக்கு நம்ம சரியான ஒரு பாடத்தை கொடுத்தே ஆகணும், இந்த ஆர்வக்கோளாறை நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு விஜய் யோசிக்கிறாங்க. இங்கேருந்து போகிற காவேரி அழுதுகிட்டே போகிறாங்க. அழுதுகிட்டே இங்கே கம்பெனியை விட்டு வெளியில் வேகமாக போனதுக்கு பிறகு விஜய் வந்து பார்க்குறாங்க, காவேரியை காணும். எங்கன்னு சொல்லி பிஏட்டை கேட்குறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேடம் ரொம்ப கவலையோட அழுதுகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் காவேரியை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ, அவளை கலாய்க்கிறோன்னு சொல்லி அவளை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமோன்னு விஜய் யோசிக்கவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லி விஜயும் ஆஃபீஸை விட்டு கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போன கொஞ்ச நேரத்தில் இங்கே திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வராங்க காவேரி. மேடம், இப்போ தான் சார் உங்களை தேடி வெளியில் போனார்னு சொன்னதுக்கு பிறகு என்னை தேடி அவர் எதுக்கு போகணும் அப்படின்னு மனசில் நினச்ச மாதிரி என்னுடைய பர்ஸெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லி எங்கள் கேபின்குள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற காவேரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வெளியில் வரேன். அதுக்கு இடையில எங்கள் விஜய் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா காவேரி எங்கன்னு இங்கே சொல்லி தேடி கேட்கவும் செய்கிறாங்க. காவேரி இன்னும் வரலையப்பான்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி ஃபோன் அட்டன் பண்ணலை. உடனே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது விஜய்க்கு. சரி அப்படியான்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காவேரிக்காக. காவேரி கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வர காவேரி, தாத்தா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, காவேரி கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு எவ்வளவோ தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் காவேரி அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. தாத்தா நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுமா என்ன விஷயம் நீங்கள் தாத்தா கேட்க. அதுக்கு காவேரியும், இல்லை தாத்தா நாங்கள் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கம்மா போகிறீங்க, 2 பேருமா அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கன்னு சொன்னியே அதனால தான் கேட்டேன்னு சொல்ல, இல்லை தாத்தா நான் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க எங்கள் காவேரியும். இது தெரியாமல் எங்கள் விஜய் வந்துட்டு அப்படியே பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னடா விஜய், காவேரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன்னு எங்கள் தாத்தாட்ட சொல்ல, அதுக்கு எங்கள் விஜயும், இல்லை அவள் போகிறனா போகட்டும் தாத்தா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நேராக மேலே மாடிக்கு போய் அங்கே இருக்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வந்த கையோட, தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இப்போ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்க, நீ தானே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த, எங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லேன்னா நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம், இப்போ நீயே கூட்டி வந்து வீட்டில் விட்டுட்டு நீயே வீட்டை விட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்னு எங்கள் பாட்டி படபடன்னு புரிஞ்சு தலை. பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பார்க்குறாங்க விஜய். இங்கே பாரு காவேரி, வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டல, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய உன்னை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ திரும்பிப்போ அப்படின்னு சொல்ல, என்ன நான் என்ன கொடுக்கணும் உங்களுக்கு, ஓ இந்த வீட்டில் நான் இத்தனை நாளாக வாழ்ந்ததுக்கு வாடகை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, விஜய் சிரிச்சுக்கிட்டே, நான் வாடகைலாம் கேட்கல காவேரி, எனக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே புரியாமல் தாத்தா பாட்டியும் பார்க்க, ஆமாம் தாத்தா அவகிட்ட இருக்கு தாத்தா, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போக சொல்லுங்க, அது வரைக்கும் அவன் இங்கே தானே இருந்தாகணும்னு சொல்ல, ராகினிக்கு ஒன்றுமே புரியலை. விஜய் கேட்குற கேள்விக்கு பதில் என்னென்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்ருக்க. சரி 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 நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது இங்கே உடனே காவேரியை பார்க்குறாங்க. என்னோட அம்மாவை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டை விட்டு போகலாம் காவேரின்னு சொன்னதுக்கு பிறகு என் தாத்தா புரியாத மாதிரி கேட்குறாங்க. என்னடா சொல்கிறேன், உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மா இறந்துதான் பல வருஷம் ஆயிடுச்சு விஜய், இப்போ போய் உங்கள் அம்மாவை காவேரி கிட்டே கேட்குற அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து தாத்தா கேட்க, என்ன இவன் லூஸா இவன் அப்படின்னு இங்கே ராயினி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கேன். இங்கே காவேரி தலையை கீழே தொங்க போட்டுட்டு நிற்க, நான் கேட்குறது யாருக்கு புரியுதோ இல்லையோ ஆனால் காவேரிக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க விஜயும். என்ன எதுன்னு தெரியாமல் தாத்தாவும், என்னம்மா காவேரி அவங்க அம்மாவை திருப்பித்தான் நீ அப்புறமா போன்னு சொல்கிறான் அப்படின்னு எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. அது வந்து தாத்தா அப்படின்னு தயங்கியபடி நின்றுட்டுருக்க, என்னம்மா என்னன்னு சொல்லுமான்னு எங்கள் காவேரியை பிடிச்சி கேட்குறாங்க எங்கள் பாட்டியும். அதுக்கிடையில எங்கள் விஜய், நானே சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. காவேரியை தேடி நான் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கிடையில் காவேரி அங்கே ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. ஆஃபீஸ்க்கு போனது என்னையை தேடி கிடையாது, அவள் கையில் பர்ஸை வச்சுக்கிட்டே பர்ஸ் எடுக்க போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு உள்ள கேபினில் போய் என்னை பார்த்துட்டு வந்திருக்கான். அதை உள்ளே இருக்க பிஏ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க கேமராவை தான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேனே, அதுலேயும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். காவேரி என்னையை பார்க்க தான் பதட்டமாக உள்ளே போன விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். போன இடத்துல அவளுக்கு அங்கேயே மயக்கம் வர, அங்கே இருக்க வேலை பார்த்துட்ருக்க ஒரு பாட்டிமா கையை பிடிச்சி பார்த்துட்டு
மாசமா இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க தாத்தான்னு சொன்னதும் தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. என்னப்பா விஜய் சொல்கிறேன், காவேரியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க. ஆமாம் தாத்தா, காவேரி கர்ப்பமாக இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஓடி வந்திருக்கா. ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தில் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணியே இறந்திருக்கா. அது மட்டுமா அங்கே இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அந்த பாட்டிக்கிட்டையும். அதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி நம்பர்லாம் எனக்கு தெரியும்ல தாத்தா, அவங்க ஃபேமிலிக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கவங்க அவங்க எப்படி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜய். என்ன இருந்தாலும் காவேரி, இந்த விஷயத்த நீ தான் என்கிட்ட ஓடி வந்து சொல்லியிருக்கணும்னு சொல்ல. எப்படி சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நானே இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. வீட்டை விட்டு போகிறவன் இந்த காரணத்தை சொல்லி இங்கேயே இறந்துட மாட்டாளான்னு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொன்னதும் இங்கே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கே காவேரியை பார்க்குறாங்க. நான் எப்படி காவேரி உன்னை வீட்டை விட்டு அனுப்புவேன்னு நினச்சேன். நீ என்னுடைய உயிர் இல்லையாம்மா. நீ எப்படிம்மா இந்த வீட்டை விட்டு போகலாம், நீயே எப்படி முடிவெடுக்கலாம். நான் உன்னை சும்மா விளையாண்டேன். ஆனால் அதுக்கே நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சைன் வாங்கினது அது எல்லாமே கம்பெனியோட ஈக்குவல் ஷேருக்காக மட்டுமே தவிர அது டிவோர்ஸ்க்காக கிடையாது. அது எல்லாமே ஒன்று நான் கலைக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்காகவும் பண்ண ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. காவேரி இதை பார்த்து கலங்கியபடி நிற்க, இல்லை இல்லை, இப்போ இந்த குழந்தைக்காக நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க காவேரியும். சத்தியமாக இல்லைம்மான்னு சொல்லி காவேரியை கையை பிடிச்சி தான் தலையில் சத்தியம் பண்ண வச்சு உண்மையை நிரூபிக்கிறாங்க விஜயும். என்னப்பா விஜய் சத்தியம்லான்னு எங்கள் பாட்டியை சொல்ல, இங்கே காவேரி பண்ணணும், காவேரிக்காக நான் என்னனாலும் செய்வேன்னு சொல்லி உடனே இங்கே சாமி முன்னாடி போய் சூடை ஏற்றி, சத்தியமாக என் லைஃப்பில் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. வெண்ணிலா கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இப்போன்னு இல்லை, எப்போதுமே அது எனக்கு வரவும் வராது. கடைசி வரைக்கும் நீ தான் என் மனைவி, நான் தான் உன் கணவன். இதுக்கு இடையில யாராலையும் வர முடியாது, இது சத்தியம். இப்போ நீ நம்பிப்பியான்னு சொல்லி இங்கே சூடை அடித்து சத்தியம் பண்ணுறாங்க எங்கள் விஜயும். இதை பார்த்து காவேரி அழுதப்படி ஓடி வந்து விஜய் அணைக்க, இங்கே பாருமா, இப்போ நீ இருக்கிற நிலமையில நீ எங்கேயும் போகவும் கூடாது, கடைசி வரைக்கும் என் கூட தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க செய்கிறாங்க. அப்போ இந்த தாத்தா கேட்குறாங்க, அப்போ காவேரி கர்ப்பம் அது உண்மைதான் தாத்தா, காவேரி கர்ப்பமாக தான் இருக்கா. அவள் வயிற்றுல இப்போ என் அம்மா வளர்ந்துட்டுருக்காங்க, அவங்கள தான் திருப்பி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நானும் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் தாத்தா பாட்டிக்கு விஷயமே புரியுது. இருந்தாலும் விஜய், நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, காவேரியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க எங்கள் விஜயும். எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்க. இதெல்லாம் பார்த்தா எங்கள் ராகினியால் பொறுத்துக்கவே முடியல. இதில் இவ கர்ப்பமாக வேற இருக்காளா, இவளையே ஒன்றும் இல்லைன்னு ஆக்கணும்னு நினச்சோம், ஆனால் இவ இன்னும் குழந்தைக்கு அம்மாவாக போகிறாளா அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் நீ எதுவும் கவனிச்சிக்க வேண்டாம், இனிமேல் வீட்டில் இருக்க பாதி வேலையை ராகினியை பார்த்துக்கட்டும். என்ன ராகினி பார்த்து பலன்னு சொல்லும்போது, ராகினி நான் எப்படி பாட்டிங்கிறாங்க, நீ தான் பார்த்துக்கணும், எங்கள் வீட்டில் காவேரி மட்டும் தான் வேலை பார்க்கணுமா என்ன, அப்பப்போ அவளும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்ருக்கான், அதே போல் நீ இந்த வீட்டில் இருந்து வேலையை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டியும். இங்கே காவேரியை விஜய் வந்து அழகாக தூக்கிக்கிட்டே மேலே மாடிக்கும் போக, இதை பார்த்து எங்கள் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட மாடிக்கு போனதுக்கு பிறகு காவேரியை கொண்டு உட்கார வச்சுட்டு காவேரிக்கிட்ட பேசுகிறாங்க, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி எங்கள் காவேரி கையே காலெல்லாம் பிடிச்சு விட்டு ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயும். இங்கே அப்போ தான் விஜயை பார்த்து கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்ல, என் அம்மா உருவத்தில் தானே உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு அவங்களே மகளாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் விஜய் சொல்ல சொல்ல எங்கள் காவேரிக்கு இன்னும் கண்ணெல்லாம் கண்ணீராக பொங்குது. அதுக்கிடையில் அவங்க வீட்டில் இருந்த ஆட்கள் எல்லாரும் இங்கே காவேரியை பார்க்கவும் வராங்க. மேலே இருக்க காவேரியை பார்க்க வரவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசவும் செய்ய எங்கள் விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறாங்க குமரன். இங்கே மேலே ஓடி வந்தோடனே குமரன் விஜய் கட்டிப்பிடிச்சு வாழ்த்து சொல்கிறாங்க. ஓடி வந்த கங்கா எங்கள் காவேரியை கட்டிப்பிடிச்சு சந்தோஷமாக ரொம்ப வாழ்த்து சொல்ல, இதெல்லாம் பார்த்தவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஒரு வழியாக விஜய் காவேரி சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அடையாளம்னே சொல்லலான்னு எங்கள் பாட்டியும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி அந்த நேரத்தில் கூட விஜயை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க வச்ச கண்ணை வாங்காமல். இங்கே விஜய் குமரனுடன் பேசிக்கிட்டே இருந்தாலும் காவேரியை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் போன பிறகு காவேரிக்கு இன்ப அதிர்ச்சி ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு எங்கள் விஜயும் முடிவு பண்ணுறாங்க. அவளை அள வச்சதுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டாமான்னு இன்னொரு பக்கம் விஜய்க்கு தோணவும் செய்யுது.